கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மீண்டும் இந்த வருடத்தின் கடைசி மாதத்தில் கூட நாம் இந்த டிவியின் மூலமாக ஒரு சந்திக்க உங்களை சந்திக்க முடியாத ஒரு பாக்கியத்தை இறைவன் கொடுத்தபடினால ஆண்டவராக இயேசுவுக்கு நன்றி. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ ஆண்டவர் தந்த வார்த்தையை நாம் கேட்கும்னால ஒரு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, அருமையான பிதாவே, ரட்சகா, ஸ்தோத்திரமையா, மீண்டும் ஒரு சன்னிதானத்தில் கடந்து வர கிருபை செய்தீர். அதற்காக உங்களுக்கு நன்றி. அமீன். கர்த்தாவே, ஸ்தோத்திரமப்பா. கர்த்தாவுடைய ஜீவ தூய வார்த்தைகளை சொல்ல முடியாக கர்த்தாவே அடியானும் கடந்து வந்திருக்கிறோம் சுவாமி. கர்த்தாவையை சுதிக்கிறையா, உங்களுடைய வார்த்தை வல்லமை உள்ளது, ஜீவன் உள்ளது. கர்த்தாவை அனுப்பிரகாரியமாய் வாக்கிய பண்ணுகிறதாக இருக்கிறது. அதற்காக உங்களுக்கு நன்றி. கேட்கிற செவிகளிலே உள்ளங்களிலே இது மனித சுத்தமாக இல்லை, தேவ சுத்தமாய் துணிக்க ஆண்டவர் கிருபை செய்ய வேணும் என்று கெஞ்சுகிறோம். உடைய தூயநாம மகிமைப்படட்டும். கர்த்தாவே சுதிக்கிறோம். கர்த்தாவே, உடைய வார்த்தை மக்களுடைய காதுகளில் துணிக்கும் போது குணப்படுதல் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். கர்த்தாவே, சரீரத்திலும் விடுதலை, ஆன்மீகத்திலும் விடுதலை உண்டாக வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். கிருபையாயிரும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று தேவன் நமக்கு தருகிற வார்த்தைகளை நாம் தியானிப்போம். ஞானி சாலமோன் தன்னுடைய வாழ்க்கையில் உண்டான காரியங்களை மொத்தமாய் உணர்ந்து அவர் இங்கே சொல்கிற ஒரு வேத வாக்கியத்தை நாம் கவனிப்போம். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், வாசிப்போம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23வது வாக்கியத்தை நாம் வாசிக்கும்போது, நாம் இங்கே இந்த வசனத்தை வாசிக்கும்போது அநேக காரியங்கள் நம்முடைய உள்ளத்தில் துணிக்கிறது. அவைகள் சிலவற்றை பார்ப்போம். வாசிக்கலாம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அது நின்று ஜீவ ஊற்று புறப்படும். எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள். எல்லாவற்றையும் காக்கணும். ஆனால் காக்க வேண்டிய முக்கியமானது என்னென்றால் இருதயம் என்று நாம் காணுகின்றோம். அதாவது மனிதன் தன்னுடைய இருதயத்தை காத்துக்கொள்ளாவிட்டால் அவன் தனக்கு தேவன் அருளிய நன்மையான ஈவுகளை இழந்து போய்விடுகின்றான் என்று நாம் காணுகின்றோம். அதை உணர்ந்துதான் அவர் எழுதுகின்றார். அவருடைய பிற்காலத்தில் எழுதிய 3 புஸ்தகத்திலேயும், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு, இந்த புஸ்தகங்களிலெல்லாம் அதாவது அதனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அல்லது அனுபவித்ததனால் உண்டான ஏமாற்றங்கள் இவைகள் எல்லாம் அதில் துணிக்கிறதை நாம் காணுகின்றோம். தேவனுக்கு மகிமை. பின் சந்ததிகளாகிய நமக்கு அது எச்சரிப்பாக இந்த வார்த்தைகள் தரப்படுகின்றது. தங்களுடைய வாழ்க்கையில் உண்டான அனுபவங்களை அதாவது நமக்கு எழுதி தருகின்றார்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே அப்படி ஆகாது இருப்பதாக என்பதற்கு இந்த வார்த்தை அழுத்தமாக நம்மோடு கூட இடைபடுகிறது. தேவனுக்கு மகிமை. அதாவது அவரை போன்ற ஞானவான் இல்லை, அவருக்கு முன்னும் இல்லை பின்னும் இல்லை என்று காணுகின்றோம். அப்படிப்பட்ட ஒரு ஞானி என்று நாம் காணுகின்றோம். அவர் தன்னுடைய இருதயத்தை காக்காமையினால், அதாவது வாழ்க்கையில் ஏற்பட்ட வீழ்ச்சிகள் அல்லது இழப்புகள் இவைகளெல்லாம் உணர்ந்துதான் இந்த வார்த்தைகளை அவர்கள் எழுதுகின்றார்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எல்லா காவலையும் காத்துவிட்டு இருதயத்தை காக்காமல் விட்டுவிட்டால், அதாவது சகல தீமைகளும் இருதயத்தின் வழியாகத்தான் அவனுக்கு பிரவேசிக்கிறது என்று நாம் காணுகின்றோம். இருதயம்தான் இந்த சரீரத்திற்கு அதாவது என்ன சொல்லலாம், அதாவது ஒரு நடத்திப்பு அல்லது ஒரு தலைவர் என்று கூட சொல்லலாம். அந்த இருதயம் விரும்புகிறதைத்தான் மற்ற அவயவங்களெல்லாம் இயங்கும் செய்யும் என்று காணுகின்றோம். ஆனபடினால் அவர் தன்னுடைய கண்களினால் பார்த்தவைகளை அல்லது தன்னுடைய மனதில் தோன்றியவைகளுக்கெல்லாம் இடம் கொடுத்து அவைகளை காக்காமல் அவைகளை இருதயத்துக்குள்ளே ஏற்றுக்கொண்டபடினால் சொல்லுகிறார் அல்லவா, ஒன்றை நான் தள்ளி வைக்கவில்லை, எல்லாவற்றையும் வாவா என்று சொன்னேன், எல்லாவற்றையும் அனுபவித்தேன், ஆனால் அதில் ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே,
வாலிபர்களே கேளுங்கள், ஏதோ ஒன்று இருக்கிறது என்று சொல்லி காணல் நீரை பார்க்கும்போது ஏதோ ஏராளமான தண்ணீர் இருக்கிறது போல ஏமாற்றம் பண்ணுகின்ற அப்படிப்பட்டதுதான் இந்த பூமியினுடைய அம்சங்கள் இருக்கின்றது என்பதை அனுபவித்தவர்கள் முடிவு என்ன சொல்கிறார்கள்? எல்லாம் மாயை, ஒன்றும் இல்லை. இந்த இருதயம் விரும்புகிறதெல்லாம் செய்தேன், இருதயத்தை காக்கவில்லை, காக்காமையினால் நான் பெரிய இழப்பு இழந்து விட்டேன், அந்த ஆண்டவருக்கும் விரோதியாக மாறிவிட்டேன் என்று அந்த அர்த்தத்தில் தான், அதாவது இன்று உங்களுக்கும் எனக்கும் அவர் சொல்கிறது என்னென்றால், எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள், காத்துக்கொண்டால் உனக்கு தேவன் தந்திருக்கிற ரட்சிப்பை, உனக்கு தந்திருக்கிற இந்த பரிசுத்த வாழ்க்கையை, உனக்கு தந்திருக்கிற இந்த ஆவிக்குரிய பலனை, ஞானத்தை நீ காத்துக்கொள்ளலாம். இல்லாவிட்டால் அது உன்னை விட்டு நீங்கிவிடும், போய்விடும், சத்துரு புறக்கி கொண்டு போய்விடுவான். ஆனபடியினால் இருதயம் விரும்புகிறதற்கு இடம் கூடாது, அதற்கு நீ அடிமை ஆகிவிடாது. ஆனால் அதாவது இப்படி ஆகும் என்று அவர் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை அனுபவித்து அனுபவ ரீதியாக இவைகளை இன்று மருமக்களாகி நமக்கு எழுதி தந்திருக்கிறதை காணுகின்றோம். இதை பரிசுத்த ஆவியானவரும் ஆமோதித்து தான் வேதத்தில் சேர்த்திருக்கிறார் என்று நாம் காணுகின்றோம். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதுபடினால சத்தத்தை கேட்கின்ற அருமையானவர்களே, இருதயம் காக்கப்பட வேண்டும். இருதயத்தில் தான் பலவிதமான எண்ணங்களை சத்துரு கொண்டு வருவான், அங்கேதான் விதைப்பான், களைகளை விதைப்பான் என்று நாம் காணுகின்றோம். அப்படி ஆகிவிடக் கூடாது. அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், அதாவது அநேகருக்கு அவர்கள் பிரயோஜனமான கருவியாக திகழ முடியும் என்று நாம் காணுகின்றோம். சங்கீதக்காரன் தாவீது ராஜா சொல்லும் போது, அதாவது அவரும் அப்படித்தான் சொல்கின்றார், தன்னுடைய வாழ்க்கையில் உண்டான வீழ்ச்சி, தன்னுடைய வாழ்க்கையில் உண்டான இழப்பு, அதனால் உண்டான தத்தளிப்பு, அதனால் ஏற்பட்ட கஷ்டம், அதனால் உண்டான சமாதானம் இன்மை, அதாவது இழப்புகள், இவைகளை உணர்ந்து அவர் இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை பண்ணுகின்றார். சங்கீதம் 51:10 நாம் வாசிக்கும் போது, அதாவது இவைகளெல்லாம் அதாவது பெரிய பரிசுத்தவான்கள் ஆனபடினால் அவருடைய வாழ்க்கையில் இருதயம் காக்கப்படாதபடினால, கண்கொண்டு பார்த்தவைகளை, அதாவது இருதயத்தை திறந்து இடம் கொடுத்தபடினால அங்கே வீழ்ச்சி வந்து விட்டது. அந்த வீழ்ச்சி வந்ததுனால என்ன ஆயிற்று? தனக்குள் இருக்கிற கிருபை விலகிற்று. ஆண்டவரே, அதாவது இது நிமித்தமாக உம்முடைய கை என் மேல் பாரமாக இருந்தபடியினால் என்னுடைய சாரம் உஷ்ணகால வறட்சி போல வறண்டு போயிற்று என்று அவர் சொல்லுகின்றார். அதாவது ஒரு மனிதன் இருதயத்தை காக்காமல், அதாவது இருதயம் விரும்புகிறபடி செய்வானானால், அதாவது ஒரு பழத்தை கையில் எடுத்து நாம் இறுக்கி பிடிக்கும் போது இருக்கிற சாரெல்லாம் போய் சக்கையாகி விடுகிறது போல கர்த்தருடைய கை பாரமாகி விடுகின்றது. அவன் அனுபவித்த சந்தோஷம், சமாதானம், அவன் பேசிய கர்த்தருடைய வார்த்தையாகிய தீர்க்க தரிசனம் எல்லாம் ஆஃப் ஆகி விடுகின்றது. அவனை ஆட்கொண்டிருந்த பரிசுத்த ஆவியானவர் விலகி விடுகின்றார். ஆனபடினால் அதாவது இருதயம் காக்கப்படாமல், இருதயத்தை திறந்து தீமைக்கு, அதாவது உலக இன்பங்களுக்கு, சாத்தான் கொண்டு வருகிற மாயான காட்சிகளுக்கு இந்த இருதயத்தை திறந்து விட்டால், அவைகளை அனுமதித்தால், ஒரு மனிதன் தேவனால் பெற்ற அனுக்கிரகத்தை, அவரால் கிடைக்கப்பட்ட கிருபையாய் கிடைத்த அந்த இரக்கத்தை, அனுபவத்தை இழந்து விடுகின்றார் என்று நாம் காணுகின்றோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆனபடினால இவர் தன்னுடைய வாழ்க்கையிலே உணர்ந்து அனுபவித்து வேதனைப்பட்டு பண்ணுகிற ஜெபத்தை இங்கே இந்த வசனத்தில் நாம் வாசிக்கலாம். தேவனே, சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டியும், சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்தில். இருதயத்தை நான் காக்காமையினால், இருதயத்தை காக்காமல் விட்டுவிட்டபடியினால் என்னுடைய இருதயத்திலே அசுத்தம் வந்து தாக்கிவிட்டது. அதாவது தேவனுக்கு பிரியமில்லாத துரோக செயல்களை நான் செய்ய வேண்டியது ஆகிவிட்டது என்று ஒரு தவறு அல்ல, அந்த தவறை மறைக்க இன்னொரு தவறு இப்படியெல்லாம் வாழ்க்கையில் ஏற்பட்டு விட்டது என்று அவர் புலம்புகின்றார். அவர் தேவனிடத்தில் ஜெபம் பண்ணுகின்றார். அவர் என்ன கேட்கிறார்? என்னுடைய இருதயம் காக்கப்படாதனால், என்னுடைய இருதயத்தில் சுத்தம் இல்லாதபடியினால் ஆவியானவர் என்னில் நிலவரமாயில்லை, அவர் என்னை விட்டு விலகுகிறார்.
நான் கெஞ்சும் போது அலரும் போது ஏதோ ஒரு சொன்ன அனுக்கிறகம் அப்புறம் போய்விடுகின்றார். ஆனப்படினால ஆண்டவரே எனக்கு சுத்த இருதயத்தை மீண்டும் தாரும், என்னுடைய இருதயத்தை நான் காத்துக்கொள்வேன் என்று அவர் வேண்டிக் கொள்ளுகிறதை நாம் இங்கே காணுகின்றோம். அருமையானவர்களே, இதெல்லாம் எவ்வளவு கிருபை பெற்றவராக இருந்தாலும் சரி, அதாவது எவ்வளவு பலமுள்ள ஆவிக்குரிய பலமுடையவராக இருந்தாலும் சரி, ஞானியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஒரு மனிதர் இருதயத்தை காக்காவிட்டால் அதாவது அவனுக்குள்ளே அசுத்தங்கள் பிரவேசித்து விடும். அதாவது சுத்தத்தை கேட்கிறார். ஆண்டவரே சுத்தம் தாரும், என்னுடைய இருதயத்தை அசுத்தம் வந்து விட்டது, என்னுடைய இருதயத்தை நான் தீமைக்கு பூட்டாதபடியினால், என்னுடைய இருதயத்தை நான் காக்காதபடியினால் இப்படி ஆயிற்று. ஆனபடியினால் அதாவது இருதயத்தை காக்காமையினால என்னுடைய கண்கள் கண்ட காட்சிகளுக்கெல்லாம் மனதில் இடம் கொடுத்து விட்டேன். கண்கள் கண்டவுடனே இருதயத்தில் ஒரு விதமான ஆக்ரோஷம், ஒரு விதமான இச்சை, ஒரு விதமான அடைய வேண்டும் என்ற ஆவல் ஒன்றும் கிடையாது. நான் சொன்னேன் அல்லவா, காணல் நீரை கண்டு ஓடுகின்றது போல இதுவைகள் இருக்கிறது. அங்கே ஓடி பார்த்தால் அங்கே ஒன்று, இங்கே ஓடி பார்த்தால் இங்கே ஒன்று இருக்கிறது மாதிரி இப்படி ஒரு வாழ்க்கை அலக்களிப்பாக மனிதன் ஆகிவிடுகிறான். எத்தனையோ பிரசுத்தவான்களை இப்படிப்பட்டதான நிலைமை அதாவது வீழ்ச்சியை அடைய செய்து விட்டது என்று நாம் அறிவோம். இந்த இருதயத்துக்கு 5 வாசல்கள் இருக்கிறது என்று நாம் அறிகின்றோம். ஆனபடினால இந்த வாசல்கள் அதாவது தீமைக்கு எப்பொழுது பூட்டியே இருக்க வேண்டும். ரோட்டு மேலே ஒரு வீடு இருக்கிறது என்றால், அதாவது புழுதி நிறைந்த இடத்தில் ஒரு வீடு இருக்கிறது என்றால், அதாவது அந்த வீடு எப்பொழுது லாக்கிறதா இருக்கும். வெளியே உள்ள அந்த காற்றடிக்கும் போது தூசியெல்லாம் உள்ள வந்துவிடும். ஆனபடினால உள்ளே பூட்டி. அதே வண்ணமாக இந்த உலகம் மனிதனை கரைப்படுத்துகிறதும் அசுத்தப்படுத்துகிறதும் அவனை தீமைக்குட்படுத்தி தேவனை விட்டு பிரிக்கிறதும் அவரில் இருக்கிற தெய்வீக சமாதானத்தை, சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை அவரிலே கர்த்தர் நடப்பிக்கிற கிரியைகளை அணைத்து போடுவதற்காக சாத்தான் கொள்கிற திட்டமாக இருக்கிறது. அப்படினால் வசனத்தை கேட்கிற அன்பர்களே, இந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து கேட்டு கொடுக்க சொல்கிறவைகள் தேவனிடத்திலிருந்து வருகிறது என்று அறிந்து கொண்டு கொள்ளுங்கள். கேட்கும்போது எனக்கும் இதில் உண்டு என்று ஏற்றுக்கொள்ளுங்கள். அது நம்மை நிலைத்திருக்க செய்யும், நம்மை இன்னும் மென்மேல் வளர செய்யும், மேன்மைப்படுத்தும். நமக்குள்ளே அதாவது முதல்ல வாஸ்தவம் அல்லவா, அதிலிருந்து ஜீவ ஊற்றுகள் புறப்படும் என்ற பிரகாரம் யார் இருதயத்தை காக்கின்றார்களோ அவருடைய உள்ளத்திலிருந்து தேவ மகிமை கிருபை அதாவது ஊற்றெடுத்து பாயும். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ள அநேக வறண்ட இடங்களை செழிப்பாக்கக்கூடிய ஊற்றாக அவர்கள் மாறுவதற்கு என்ன செய்யணுமா? இருதயம் காக்கப்படணும். இதுதான் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தீமைக்கு இருதயம் அதாவது பூட்டியே இருக்க வேண்டும். இங்கே ஒரு வேதபாரகனாகிய எஸ்ராவை குறித்து நாம் பார்க்கின்றோம். இந்த எஸ்ராவுடைய அனுபவத்தை நாம் கேட்கலாம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த எஸ்ரா அது ஒரு பெரிய வேதபாரகன். அவன் தேறிய வேதபாரகனாக இருந்தான். காரணம் என்ன? எஸ்ராவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 10வது வாக்கியத்தை நாம் வாசிக்கலாம். கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும், எஸ்ரா கர்த்தருடைய வேதத்தை ஆராய அதன்படி செய்யவும், அது ஆராய்ந்ததன்படி செய்ய, இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தார். இது ஒரு முக்கியமான காரியம். தேவனுக்கு மகிமை. ஆண்டவராகி தேவன் ஆதி மனிதனாகிய ஆதாமுக்கு கொடுத்த கட்டளை என்ன? அதாவது தோட்டத்தை காக்கவும் அதை பண்படுத்தவும் அவருக்கு ஆண்டவர் ஆலோசனை கொடுத்திருந்தார் என்று நாம் காணுகின்றோம். பண்படுத்தாத பூமி, நிலம் அது புல்லும் பூண்டுகளும் முள்ளுகளும் முளைத்து கெட்டு போகும். அங்கே தேவனுக்கு பிரியமானது ஒன்று இருக்காது. அதாவது மனிதன் விவசாயிக்கு ஒன்று இருக்காது என்று நாம் காணுகின்றோம். ஆனால் இங்கே இந்த எஸ்ரா அதாவது ஒரு வேதபாரகன் இஸ்ரவேலர்களுக்கு கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்க நியமிக்கப்பட்டவர் என்று நாம் காணுகின்றோம். அதற்கு அவர் என்ன செய்தார்? அதாவது வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தார். ஹல்லேலூயா, தேவனுக்கு மகிமை. ஆனபடினால இருதயம் காக்கப்படணும், இருதயம் பக்குவப்படணும். இருதயத்தில் அதாவது இருக்கிற களைகளை முளைக்க செய்கிற
தீமைகளை மாற்றி தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தணும், கலக்கணும். அதாவது இன்று சாத்தான் என்ன பண்ணுகிறார் என்றால், தன்னை பார்க்க விடாமல் பிறரை பார்க்க வைக்கிறான். பிறரில் இருக்கிற குறைகளை கண்டுபிடிக்க வைக்கிறான். எதெல்லாம் நான் பார்க்கிறோம், இது இவர்களுடைய வீழ்ச்சி என்று நாம் காணுகின்றோம். ஆனபடினால ஒவ்வொரு மனிதர்களும், தேவ பிள்ளைகளும், தேவனை அறிந்தவர்களும், தேவனுக்கு பயப்படுகிறவர்களும் அறிய வேண்டிய உண்மை என்ன என்றால், அவர்கள் தினமும் விவசாயிகள் காலைதோறும் போய் தண்ட வேண்டிய தோட்டத்தை, வயலை சுற்றி பார்க்கின்றது போல உள்ளே இறங்கி களைகள் இருக்கிறதா, நிலம் எப்படி இருக்கிறது என்று கண்டறிந்து பெயரேற்றுகிறது போல நம்முடைய வாழ்க்கையிலேயும் இந்த ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் செழுமை அடைய நம்மில் இருக்கிற ஊற்று அங்கே பாய்ந்து, அதாவது நாம் எடுக்கிற பிரயாசத்திற்கு பலன் உண்டாகும்படியாக நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நம்முடைய இதயத்தை பக்குவப்படுத்தணும். அப்பொழுதுதான் வேதத்தை ஆராய முடியும், வேதத்தின்படி நடக்க முடியும். இல்லாவிட்டால் நடக்க முடியாது. வேதத்தை ஆராய முடியாது. இருதயம் தாறுமாறாக, ஒரு மனம் இல்லாமல் இருந்தால் வேதத்தை கண்தான் பார்க்குமே ஒழிய இந்த இருதயம் உணராது. இந்த உள்ளே அந்த வசனங்கள் செயல்படாது, அவைகளை கை கொள்ள இயலாது என்று நாம் பார்க்கின்றோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்தை எடுத்தோடு தூங்க வருகிறதா? வேதத்தை படித்தால் ஆராய்ச்சி பண்ண முடியவில்லையா? வேத வசனத்தை வாசிக்கிற வசனங்களை கை கொள்ள முடியவில்லையா? நாம் அறிய வேண்டிய காரியம், இருதயத்தில் என்ன இருக்கிறது, இருதயத்தில் என்ன கலைகள் என்னும் இருக்கிறது, அதை புடங்கணும், அதை அப்புறப்படுத்த வேண்டும். யாரிடத்தில் நமக்கு பகைமை, யார் மேல நமக்கு கசப்பு, அதாவது என்ன நம்மள இருக்கிறது, இல்லை நமக்குத்தான் என்ன தீய எண்ணங்கள் நமக்குள்ளே நோக்கங்கள் இருக்கிறது என்கிறதை கண்டுபிடிக்கணும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கலைகளெல்லாம் மாற்ற வேண்டும். ஆனபடினால இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். அவன் ஆனபடினால் தேறிய வேதபாரகனாக மாறிவிட்டான் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கேளுங்கள் அன்பானவர்களே, அப்படி நாம் செய்வோமாக. நாம் தேவனை ஆராதிக்கிறவர்களாக, தேவனை பாடி மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்கலாம். ஆனால் இருந்தாலும் நம்முடைய இருதயம் அங்கே ஒருமனதாக இருக்கிறதா? நாம் பாடும்போது, திருவசனத்தை கேட்கும் போது, தேவாலயத்துக்கு செல்லும் போது நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? அங்கே போய் அங்கேயும் வேறு தார்மாராகத்தான் இருக்கிறதா? இல்லை நம்முடைய வீட்டை நினைத்து கொண்டிருக்கின்றோமா? வீட்டில் உள்ள அந்த அலுவல்களை, வேலைகளை நிறைவு கொண்டிருக்கின்றோமா? கவலைகளை மனதில் வைத்து அதை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோமா? இங்கே பிரசங்கம் தான் கேட்கின்றோம், அது நம்முடைய இதயத்துள்ள போகிறதா? நாம் எப்படி இருக்கிறது? பாடும்போது கைத்தட்டி பாடுகின்றோம், நம்முடைய வாய் மட்டும்தான் பாடுகின்றதா? நம்முடைய இருதயமோ அதில் சேர்ந்திருக்கிறதா என்கிறதை கவனிக்க வேண்டும். இயேசு சுவாமி சொல்லுகின்றார். வாசிக்கலாம். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 8வது வாக்கியத்தை நாம் வாசிக்கும் போது, இங்கே ஒரு வகுப்பினர்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள், இருதயம் இங்கே இல்லை என்று கர்த்தர் கண்டறிந்த காரியத்தை சொல்லுகிறார். வாசிக்கலாம். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனமணுகிறார்கள். பாட்டுத்தான், படிப்புத்தான், நல்ல சோத்திரம் தான், எல்லாம் தான். ஆனால் வாசிங்க, அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகிறது. இருதயம் இல்லையே, இருதயம் இங்கே இல்லையே, இருதயம் தூரத்துக்கு போய்விட்டது, எங்கேயோ போய்விட்டது, இதன் மேலேயே போய்விட்டது, அப்படியெல்லாம் இருக்குது. அதை நான் அங்கீகரிக்கவில்லை, அதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, அந்த ஆராதனை நான் விரும்பவில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படித்தானா நாம் இருக்கிறோம்? அருமையானவர்களே, பாடுகிறோம், துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், நீண்ட ஜெபம் பண்ணுகின்றோம், பொருளுள்ள ஜெபத்தை பண்ணுகின்றோம். இருதயம் எங்கே இருக்கிறது? எங்கே இருக்கிறதா? தேவனிடத்தில் ஒன்றித்து இருக்கின்றதா? அங்கே அந்த தேவனுடைய மகிமை மேல் இறங்குகிற நம்முடைய உள்ளத்தை நிரப்புகின்றதா? எப்படி இருக்கின்றோம்? இவைகளை சிந்திப்போம். தேவனுக்கு மகிமை. அப்படினால் அதாவது இருதயம் காக்கப்படணும், இருதயம் பக்குவப்படணும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அது மட்டுமல்ல, நமக்குள்ளே அதாவது தேவன் மேலுள்ள அன்பு பொங்கி வழியணும். அதாவது நான் பாடும்போது, அதாவது என்னுடைய உதடுகள் மட்டுமல்ல, என்னுடைய இருதயம் சேர்ந்து கம்பேரித்து மகிழும்.
என்று பக்தன் சொல்லுகிறார் அல்லவா? அதுதான் ஆராதனை. அந்த ஆராதனை தான் புத்தியுள்ள ஆராதனை என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நாம் தனி ஜெபம் பண்ணாலும் சரி, குடும்ப ஜெபம் பண்ணினாலும் சரி, கூட்டு ஜெபம் பண்ணினாலும் சரி, ஆலய வழிபாடு செய்தாலும் சரி, நம்முடைய இருதயம் தேவனோடு ஒன்றித்திருக்க வேண்டும் என்று இன்று இருதயத்தை பற்றி ஆண்டவர் நமக்கு தருகின்றார். ஆனால் நம்முடைய இருதயம் எப்படி இருக்கின்றது என்கிறதை சற்று சிந்திப்போம். அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் எப்பொழுது நல்லவராகவே இருப்பார். இல்லையா? நல்லவராகவே இருப்பார். அவர்களுக்கு நல்லவர். தேவன் ஒரு மனிதனுக்கு நல்லவராக இருந்து விட்டால் அவனுக்கு வேற என்ன வேணும்? அதை விட புண்ணியம் என்ன? அதை விட அவனுக்கு என்ன? உலகத்தில் யார் நல்லவர்களாக இல்லாமல் இருந்து விட்டாலும் சரி, யார் தேவனுடைய பிள்ளைகளுக்கு பகைவர்களாக இருந்து விட்டாலும் சரி, தேவன் ஒருவர் நல்லவராயிருக்க நாம் பழக வேண்டும். நாம் அவைகளை செய்ய வேண்டும். ஆண்டவர் எப்பொழுது நமக்கு நல்லவராக இருக்கணும். பாருங்க, தானியேலை பற்றி சொல்லும்போது, நீ எனக்கு மிகவும் பிரியமானவன், ஆனபடினால் நீ வேண்டிக்கொள்ள தொடங்கின போதே உனக்கு கட்டளை வெளிப்பட. நீ ஜெபம் பண்ணல, நீ உள்ளத்துலதான் இதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணணும்னு அதாவது வேண்டிக்கொள்ள உள்ளத்துல நினைக்கிறாய். ஆனால் அதற்கு வந்து அங்கிருந்து கட்டளை தான் ஆண்டோட பார்வையில பிரியம். தேவனுக்கு பிரியமானவர்கள் என்று நாம் காணுகின்றோம். ஆனபடினால அதாவது தேவன் யாருக்கு நல்லவர்? 73ஆம் சங்கீதம் 1வது வாக்கியத்தை நாம் வாசிப்போம். சுத்த இருதயம் உள்ளவர்களாகி இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இருதய சுத்தம். எஸ்ரா போலதான். எஸ்ரா இருதயத்தை பக்குவப்படுத்தி வைத்திருந்தார் அல்லவா? அங்கே எந்த விதமான கலைகளும் எதுவான இதுகளும் இல்லாதபடி அந்த நிலத்தை பண்படுத்தி பக்குவமாக வைத்திருந்தார் அல்லவா? ஆனப்படினால் அப்படி போல நம்முடைய இருதயமும் ஒரு நிலம்தான். அது ஒரு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு இடம். இங்கே அதாவது விருட்சங்கள், அங்கே கனிகள், ஆவிக்குரிய கனிகள் புறப்படுகிற இடம் என்று நாம் பார்க்கின்றோம். அப்படினால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு இன்று தேவன் தருகின்ற, உங்களுக்கும் எனக்கும் தேவன் தருகிற வார்த்தை என்னென்றால், இருதயத்தை காத்துக்கொள். இருதயத்தை காத்துக்கொள்ள. அங்கிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். பரிசுத்தவாய் பெற்றாகிவிட்டதா? அது ஜீவ ஊற்று. அது புறப்படவில்லை. உள்ள கட்டி கிடக்கிற, அதாவது உள்ளுக்குள்ளே தேங்கி கிடக்கிற தண்ணீரை போல் தான் இருக்கிறதா? அது நீதிமானோடு தன் ஜீவன நதிகள் புறப்பட்டு ஓடும். ஓடினால அந்த ஏரியாலாம் செழிப்பாகிவிடும். அப்படினால் நாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு எத்தனை பேர் இதை நன்மை பெற்றிருக்கிறார்கள்? எத்தனை விருட்சங்களுக்கு நம்முடைய நீரோடு பாய்ந்திருக்கிறது? எத்தனை பேரை செழிப்படைய செய்திருக்கிறது? இல்லை கருகி போகி செய்திருக்கிறதா? சிந்திப்போம். அப்படினால் இந்த வார்த்தை இன்று உங்களுக்கு பரலோகத்திலிருந்து அனுப்பப்படுகிற தெய்வீக வார்த்தையாக அனுப்பப்படுகின்றது. இவைகளை ஏற்றுக்கொண்டு இவைகளை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுவோம். நமக்குள்ளே மனதை செலுத்தி நம்மை கண்டுபிடிப்போம். நமக்குள்ளே இருக்கிற பக்குவமற்ற நிலையை மாற்றி விடுவோம். தீமையை கண்டவுடனே இருதயத்தை திறந்து கொடுத்து அதற்கு நேராக நம்ம எடுத்து செல்கிற அப்படிப்பட்ட தீமைகளுக்கு விலகி நம்முடைய இருதயத்தை காத்துக் கொள்வோம். தேவனுக்கு மகிமை, தேவனுக்கு மகிமை. எஸ்ராவை போல நம்முடைய இருதயத்தை பக்குவப்படுத்திக் கொள்வோம். அவர்கள்தான் வேதத்தை ஆராய முடியும். அவர்கள்தான் வேதத்தின்படி நடக்க முடியும். அவர்கள்தான் நீதி நியாயங்களை அதாவது எடுத்து மற்றவர்களுக்கு சொல்ல முடியும். இருதயத்தில் அப்படிப்பட்ட நிலைமை இல்லாவிட்டால் அவர்கள் தேவனுடைய நீதி நியாயங்களை சொல்ல முடியாது. அவர்களுக்குள்ளே சத்தியம் இருக்காது என்று திருவசனம் சொல்லுகின்றபடினா ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படி செய்யுங்கள். அப்படி செய்யும் போது நீங்கள் கர்த்தரை தியானிக்க ஆரம்பித்தவுடனே, ஜெபம் பண்ண ஆரம்பித்தவுடனே, கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பித்தவுடனே என்ன உண்டாயிரும்? தேவ தரிசனம் உண்டாகிவிடும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8வது வாக்கியத்தை நாம் வாசிக்கலாம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ இருதய சுத்தம், இருதய பக்குவம், இருதயத்தை காக்க வேண்டிய முறை. தேவனுடைய சுத்த இருதயமுடையவர்கள் இவர்களுக்கெல்லாம் என்ன கிடைக்கும்? அவர்களுக்கு என்னுடைய மகன், என்னுடைய மகள் என்னை கனம் பண்ணுகிறார், உடனே தரிசனம் கொடுப்பார். வருங்காரியங்களை காட்டுவார். அந்த இருதயம்
தேவனுக்கு முன்பாக செம்மையா இருக்கிறபடியினால் அந்த இருதயத்தில் தேவ தரிசனம் உண்டாகும். இந்த பிரகாரம் நாம் செய்வோம். இருதயத்தை நாம் என்ன செய்யணும்? ஆண்டவரிடத்தில் கொடுத்துடணும். நம்முடைய இருதயத்தை நாம் வைத்துக் கொண்டிருக்க கூடாது. நாம் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த தூய வாழ்க்கை இப்பொழுது கேட்கிற இந்த காரியத்தை நாம செய்து கொள்ள முடியாது. இந்த இருதயத்தை நம்முடைய வாழ்க்கையை ஆண்டோட கையில் ஒப்பு கொடுத்து நாம் வாழணும். தினமும் அந்த ஒப்பு கொடுத்து நமக்கு இருக்கிற ஆண்டவரை இன்று நம்முடைய சுத்தத்தில் நிறைவேற்றப்படணும். சுய சுத்தம் என்னிலே வேண்டாம் என்று இருதயம் விரும்புகிறது வேண்டாம், அப்படினால நீர் விரும்புகிறது எனக்கு அருள் செய்யும் என்று அப்படி செய்ய வேண்டுமா? இந்த வசனத்தை கூட வாசிக்கலாம். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 26வது வாக்கியத்தை நாம் இங்கே வாசிக்கலாம். என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா, உன் கண்கள் என் வழியை நோக்குவதாக. தேவனுக்கு மகிமை, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இருதயத்தை எனக்கு தா மகனே, இருதயத்தை எனக்கு தா, உன்னுடைய கண்ணின் பார்வை அது எனக்கு பிரியமாக இருக்கட்டும். இந்த கண்ணின் வழியாகத்தான் அது ஒரு வாசல் மனிதனுக்கு. அந்த வாசலை திறந்து விடாது, தீமைக்கு திறந்து விடாது, தீமைகளை பார்க்குவதற்கு திறந்து விடாது. அப்படினால் இருதயத்தை என்னிடத்திலே கொடுத்து விடு, அப்பொழுது சத்துருவனுடைய காரியத்தில் தலையிட மாட்டான். என்னுடைய கையில அவைகள் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது என்று எதிராளி அறியும் போது ஒதுங்கி போய்விடுவான். என்றார் தேவனுடைய கரத்தில் இருக்கிறான், அவனுடைய பொறுப்பெல்லாம் கடவுள், அப்படினால் அவனை ஒன்றும் செய்ய முடியாது என்கிறது. நம்ம தனித்த மனிதனாக வெறுமையாக இருந்தால் அவர் அடிக்கடி நம்முடைய இருதயத்தை சஞ்சலப்படுத்துவார், இருதயத்தில் கலைகளை விதைக்க பிரயாசப்படுவார், பலவிதமான தீமைகளை உண்டு பண்ணுவார். அதற்கு இல்லாதபடி நாம் ஏதாவது இந்த தூய வாழ்க்கையில் நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்வதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம், நம்முடையவைகளை அவருடைய கையில் ஒப்படைத்து விடுவோம், கொடுத்து வைத்து விடுவோம். என்னுடைய இருதயத்தை உம்முடைய கருத்தில் தந்து விடுகின்றேன், நீர் பார்த்துக்கொள்ளும், நீர் காத்துக்கொள்ளும் என்று சொல்லுவோம். அப்பொழுது கர்த்தர் நம்மை காத்துக்கொள்வார். நாம் இந்த இலக்கை நோக்கி தொடர முடியும். நமக்கு வைத்திருக்கிற ஆனந்த பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இப்பொழுது நமக்கு தந்திருக்கிற கிருபையை காத்துக்கொள்ள முடியும். இந்த நிலை நமக்கு வேண்டியதாக இருக்கிறபடினா இருதயத்தை தேவனிடத்தில் கொடுத்து விடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய சுய வாழ்க்கைக்காக, நமக்காக நம்முடைய இருதயத்தை நாமே பயன்படுத்தும்படியாக விரும்ப வேண்டாம். அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் கேட்ட வார்த்தைகள் சுருக்கமாக இருந்தாலும் இந்த வார்த்தை பிரயோஜனமாக உங்களுக்கு இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அவைகளை காத்துக்கொள்ளுங்கள், இருதயத்தை காத்துக்கொள்ளுங்கள், இருதயத்தை காத்துக்கொள்ளுங்கள். பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியை, பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை, தூய வாழ்க்கை, திருச்சபையினுடைய ஐக்கியத்தை நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள். இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். ஒரு ஜெபம் பண்ணுவோம். அருமையான ஆண்டவரே, அருமையான பிதாவே, ரட்சகா, துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நிலவிளைக்காய் சோதரா, நாங்கள் சிலராய் கூடி இருந்தாலும் நீங்கள் மத்தியில் பிரசன்னமாக இருக்கிறதை உணர்கின்றோம். அதற்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. ஓ தேவனே, துதிக்கிறேன். வெளிப்படுத்திய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே சோதரா, அது அனுப்புரகாரியமாய் வாய்க்கப்படணும். மக்களுடைய உள்ளங்களை தங்கியிருந்து அது தொடர்ந்து பேசட்டும். கேட்டவைகள் இதோடு விட்டு விடாதபடி தொடர்ந்து பேசட்டும். அந்த பாதையில நடத்தும். என்று கேட்ட அந்த சத்தியத்தினுடைய இருதயத்தினுடைய அனுபவங்கள் உண்டாகட்டும். அது பிரகாரம் செய்யும். செய்து கேட்டவர்களுடைய வாழ்க்கையும் கர்த்தர் ஆசீர்வதியும். வாழ்க்கையில குறைகள், ஏதாவது தேவைகள் இருக்கலாம், சரீர பலகீனங்கள் இருக்கலாம், மற்றும் பலவிதமான பிரச்சனைகள் இருக்கலாம். அதெல்லாம் மாற்றி போடும். ஆசீர்வதியும். எப்படியும் நோக்கமெல்லாம் உணர்த்துக்கு நேராக இருக்கட்டும். காத்துக்கொள்ளும். கிருபையாயிரும் சுவாமி. ஆசீர்வதியும் ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். இதாவது ஆமென். ஆமென்.